I'll start maybe with Ganesh. நான் எழுதி வச்சுருக்கேன் ஸோ தட் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஒருத்தருக்கு வேறு வேறு மாதிரி கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே Tier 2 and Tier 3 சிட்டிஸில் வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் நோ ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் ஃபேஸிங் அண்ட் வாட் மேக்ஸ் தம் அட்ராக்டிவ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்? சார் வந்துட்டு முதல்ல Tier 2 Tier 3 சிட்டிஸில் வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தாலும் ஜனத்தொகையாக இருக்கட்டும், இல்லை நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. DPIITயில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. ஓகே, அதில் கிட்டத்தட்ட 50% ஸ்டார்ட் அப் வந்துட்டு Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்குது. இந்த நீங்கள் எந்த ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தாலும் அதோட வளர்ச்சி வந்துட்டு மாநகரத்தை உட்பட இந்த Tier 2 Tier 3 சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அதனால் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது Tier 2. அதனால் வந்துட்டு யாராக இருந்தாலும் எந்த ஒரு தனியார் முதலீட்டு நிறுவனமாக இருந்தால் கூட இப்போ வந்துட்டு மெட்ரோ சிட்டிஸ் Tier 1 சிட்டிஸ் மட்டும் பார்க்குறதில்ல. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு செமி அர்பன், ரூரல், Tier 2 Tier 3 சிட்டிஸையும் பார்க்குறோம். அப்புறம் நீங்கள் எல்லா Tier 1 சிட்டிஸ், மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் சேர்த்து போட்டால் கூட நம்ம ஜனத்தொகையில் ஒரு 20% தான் வரும். ஒரு 80% இந்தியா வந்துட்டு இதுக்கு வெளிப்பட்டு இருக்குது. ஆனால் அங்கேயும் வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இங்கே வரும். இப்போ வந்துட்டு சேலஞ்சஸ் என்ன, இதுக்காக வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு நீங்கள் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு கனெக்டிவிட்டி. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு புள்ளி விவரத்தை நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மெட்ரோ சிட்டியில் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டராக இருக்குன்னா ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் டு த டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபண்டிங் 3 years, 3 வருஷத்தில் அவங்க வந்துட்டு ஒரு முதலீடு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இதே நீங்கள் ஒரு Tier 2 Tier 3 சிட்டியில் வந்துட்டு அது கிட்டத்தட்ட 5.5 வருஷம் ஆகுது. அவங்க வந்துட்டு அதை நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு நடத்திட்டு ஒரு முதலீடு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு 5.5 வருஷம் ஆகுது. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு நெட்வொர்க்கிங். இப்போது இது மாதிரி ஈவெண்ட் எல்லாம் வந்துட்டு இது நம்ம 2 பேரையும் சேர்ந்து இணைக்குது இல்லையா? ஓகே, இன்வெஸ்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் அப் 2 பேரையும் சேர்ந்து இணைக்குது இது மாதிரி ஈவெண்ட் எல்லாம். அதே மாதிரி வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்க்யூபேஷன் சென்டர்ஸ் அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நிறைய வருது. Tier 2 Tier 3 ரொம்ப நிறைய இருக்குது. PSG இருக்குது, NIT இருக்குது, சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்குது, நிறைய பலவிதமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மெட்ரோவில் இருக்கிற மாதிரி Tier 2 Tier 3 சிட்டியில் இல்லை. இதெல்லாம் சேலஞ்சஸாக இருக்குது. அதே நேரத்தில் இது எல்லாமே வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அப்போது பார்க்கறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சேலஞ்சஸ் இருக்குது, வாய்ப்புகளும் ரொம்ப நிறைய இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்டும் ரொம்ப நிறைய இருக்குது. தேங்க்யூ கணேஷ்.